ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான வீடியோ. உண்மையிலேயே இது காமெடிக்காக நான் சொல்லலை. இதை பார்க்கும்போது உண்மையிலேயே கல் நெஞ்சக்காரர்கள் கூட கரைந்து போயிடுவாங்க. அதாவது என்னென்னா, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய பழமொழி ஒன்று தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கரையாத நெஞ்சத்தையும் கரைய வைக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த காட்சிகள் என்ன அப்படின்றது நீங்கள் டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் இதோட உள்குத்து என்ன, இதுக்கு பின்னாடி என்ன, ராமதாஸ் எவ்வளோ பெரிய மனிதனை இப்படி ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டார்கள், யார் தள்ளியது யார், ஏன் இப்படி பண்ணார், அவர் எதுக்காக இப்படி பண்ணார், இதற்கோட பின்னணி என்ன, யாரெல்லாம் இதுக்கு பின்னணியில் இருக்காங்க, அன்புமணியோட இதற்கான விளக்கம் என்ன, அவர் என்ன சொல்ல போகிறார் பதில் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலேயே நீங்கள் அரசியல் ரீதியாக காமெடியாக அதை பார்க்கலாம், இல்லை கேலி கூத்தாக பார்க்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் மனசில் என்ன தோணுதோ அதுபடி நம்ம பார்க்கலாம். ஆனால் உண்மையிலே ஒரு தகப்பன் கஷ்டப்பட்டு 3 ரூபாய்க்கு ஊசி போட்டு, ஏன்னா அந்த காசை வச்சு ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அந்த பகுதி மக்கள், குறிப்பாக வன்னிய இன மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவரோட முதல் பேட்டி சன் டிவியில் வந்தது 80கள் கடைசியில், 90கள் துவக்கத்தில். ஏன்னா சன் டிவி வந்ததே 93, 94 தான். அந்த காலகட்டத்தில் வந்த முதல் டிவி பேட்டி, அவரோட பேட்டி. அதை எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கூட வன்னியர் சங்கத்திலேருந்து அதை பரப்பிகிட்டு இருக்காங்க. வன்னிய மக்கள் மாடுகளோட சேர்ந்து அவர் அந்த மாட்டுத்தொழு மாதிரியான இடத்துல தான் இன்றைக்கி வரைக்கும் குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குடிசைக்குள்ளேருந்து வெளியே வருவார். குடிசைக்குள்ளேருந்து வெளியில் வந்தோடனே ஒரு பேட்டி கொடுப்பார். அதை நீ யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிப்பட்ட மனுஷன் 3 ரூபாய்க்கு ஊசி போட்டு, ஆனால் அந்த பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் அவரை கொஞ்சம் வளமாக வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். சங்கம் எங்கே ஆரம்பித்து ஒரு மாதிரி வந்துட்டார். இருந்தாலும் இந்த 3 ரூபாய் வாங்கி பிள்ளையை படிக்க வச்சு அவரை டாக்டர் ஆக்கி, ஒரே பையன், ஏன்னா டாக்டர் ஆக்கி ஒரு பக்கம் கட்சியும் வளர்த்தெடுத்து சங்கத்தையும் வளர்த்தெடுத்து ஒரு மிகப்பெரிய தலைவனாக, அதாவது அந்த காலகட்டங்களெல்லாம் ஒரு எம்எல்ஏ, அதாவது தனியாக நின்று எம்எல்ஏ ஜெயித்து அவரை யானையில் வைத்து அழைத்து வந்தவர் ராமதாஸ். அப்படிப்பட்ட ராமதாஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அதை பார்த்தாலே ஒரு தலைவனாக அவரை நினைக்க மாட்டாங்க, ஒரு தந்தையாக தான் பார்ப்பாங்க. அப்பாவி பாவப்பட்ட 87 வயதுங்க. இன்னும் ஒரு 3 வருஷம் போனால் 90 வயசு ஆயிரும். ஏற்கனவே இருதய ஆப்ரேஷன் பைபாஸ் பண்ணியிருக்காங்க, வயிற்றை கிழிச்சு. அவருக்கு இன்றைக்கி என்ன நிர்பந்தம் வந்திருக்கு அப்படின்ற காட்சியை பாருங்கள். உண்மையிலே நீங்கள் அரசியல் காமெடியாக பார்க்கலாம் இதை, பட் இருந்தாலும் கல்லஞ்சமும் கரையக்கூடிய காட்சி தான் இது. அதை நான் போடுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? ஏன்னா எப்படிப்பட்ட ராமதாஸை எப்படி அவரை வித்த காட்டுறாரு அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்ணுவீங்க. ஏன்னா அவர் மீது வன்மத்தை கக்க வேண்டும் என்பவர்கள் வயசான காலத்தில் இது தேவையா, ஏதோ இப்போ குரலி வித்த காட்டுற மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சிலர் சொல்லியிருக்கீங்க. பல இதில் விமர்சனங்கள் வந்துகிட்டு. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏனென்றால் தான் ஒரு கட்சியை ஆரம்பித்து இவ்வளோ தூரம் அந்த வன்னிய மக்களுக்காக செஞ்சுருக்காரு. அதை எந்த வன்னிய மக்களும் மறுக்க மாட்டாங்க. அவ்வளோ தூரத்துக்கு பண்ண ஒரு மனுஷனை தன் மகனுக்கு ஏன்னா தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் மக்களுக்கு நிரூபிச்சிட்டாரு, அரசியல் கட்சிகளுக்கு நிரூபிச்சிட்டாரு, எதிர்கட்சிகள் நிரூபிச்சிட்டார், கலைஞர்கிட்ட தான் யார் என்று நிரூபித்திருக்கிறார், எம்ஜிஆரிடம் நிரூபித்திருக்கிறார், ஜெயலலிதாவை நிரூபித்திருக்கிறார், ஜெயலலிதாவும் நான் யாருன்றதை நிரூபிச்சிருக்காரு இவரத்துக்கு உள்ளே போட்டு. அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இன்று தான் பெத்த மகனுக்கே தான் யார் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலையில் பாருங்கள் இந்த காட்சியை. உண்மையிலே எனக்கு சங்கடமாக இருக்குது.
எப்படி இருந்த தலைவன் அவர் அப்படின்னு கண்ணை சச்சார்னா தென் மாவட்டங்களே துண்டாக போயிடும். எந்த பஸ்ஸும் திருநெல்வேலிக்கும் பஸ்ஸு போகாது, மதுரைக்கும் போகாது, கோயம்புத்தூருக்கும் போகாது, எந்த பக்கமே போகாது. சென்னை விழுப்புரம் அதை தாண்டி எந்த பேருந்து இயக்கமே இருக்காது, எந்த ரயில் இயக்கமும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை தண்ணிக்குள்ளே தவம் செய்ய வைத்த குற்றம் யாருடைய குற்றம்? கட்சியின் குற்றமா, இல்லை மகனின் குற்றமா, இல்லை கூட்டத்திற்கு போகாத மாவட்ட செயலாளர்களின் குற்றமா? யாரோட குற்றம் அது அப்படின்றதான் இன்றைக்கி ஒரு கேள்வியாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா அவரை அவர் வீட்டோட நீச்சல் குளம் தான் இது. கூட இருக்கவங்களாம் சொல்லியிருக்காங்க வேணாங்கன்னு எட்ரா வீடியோன்னு சொல்லி அதையும் பரவ விடாமல் தடுத்துருக்காங்க இந்த குரூப். யார்? தன்னுடைய மகன். ஏன்னா ஐடி விங் பாமகவோட ஐடி விங்லாம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா அன்புமணி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, சௌமியா அவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ பரவ விடாமல் தடுங்கடா அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஐடி விங்லேயே அவங்களுடைய வெப்சைட்டில் இது பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை பல்வேறு செய்தியாளர்களுக்கு அனுப்பி விட்டாங்க. யாருக்கு அனுப்புறதுன்னே தெரியாமல். ஏன்னா ஐடி விங் பூரா யார் கையில் இருக்குது? அன்புமணி ராமதாஸ் கையில் இருக்குது. அதில் அனுப்பிவிட்டு இது வைரல் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சேனல்லையும் பிரேக்கிங் இதுதான். ஸோ இதற்கு யார் வருத்தப்பட வேண்டும் என்றால் அன்புமணி ராமதாஸ் தான் வருத்தப்படணும். அது இன்னொரு பக்கம் என்னென்னா ராமதாஸ் அவர்களுக்கு வயதாகிவிட்டார். ராமதாஸ் செஞ்சது இது ஒரு காமெடி கூத்து தான் அப்படின்னு பலரும் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வாய் இருக்குது, நீங்கள் டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் இதில் என்ன உள்ள அர்த்தம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு நடனம் ஆடுபவர்களோ இல்லை ஏதோ ஒரு தன்னை இது பண்ணி அதற்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கும், டான்ஸு ஆடல் பாடல் நிகழ்ச்சியெலாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். இது மக்களுக்கு பிடித்தால் பத்தாது. மக்களுக்கு பிடித்த மாதிரியான ஆட்டக்காரர்களாக இருந்தால் அந்த கோயில் திருவிழாவில் புக் பண்ண மாட்டான். அந்த பண்ணையாருக்கு பிடித்த மாதிரி ஆட்டக்காரனாக இருந்தால் மட்டும்தான் அவன் புக் பண்ணுவான். அவன் நல்லா ஆடுறானோ ஆடலையோ, நல்லா ஆடுறாளோ ஆடலையோ, யாரை நீங்கள் சரி செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு உங்களை பிடித்தால் மட்டுமே திருவிழாவில் உங்கள் ஆட்டம் இருக்கும். மக்களுக்கெல்லாம் பிடிக்கும் இந்த ஆட்டக்காரி தான் வைக்கணும், இந்த ஆட்டக்காரர் தான் வைக்கணும்னா அவர்கள் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதிகாரம் ஒரு இடத்துல இருக்கும், அவன் தான் காசு கொடுப்பான். சரியா? ஸோ அதனால் யாரிடம் தன் வித்தையை காட்ட வேண்டுமோ அதை காட்டுபவன் தான் பிழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்கள் ஏன்னா இந்த வித்தையை தன் மகனிடம் தனியாக காட்டியிருந்தால் இந்நேரம் அவர் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இருந்திருப்பார். அவர் ஊருக்கெல்லாம் இந்த வித்தையை காட்டி என்ன பிரயோஜனம்? இதை பார்த்து அவர் மகன் திறந்து போகிறாரா? இல்லை. அதான் ஊருக்கு ராமதாஸ் அவர்கள் யாருன்னு தெரியுமே, வன்னிய மக்களுக்கு தெரியுமே எவ்வளோ சக்தி வாய்ந்த தலைவர்னு. அவரே என் ஊருக்கு இந்த மாதிரி நீச்சல் அடித்து யோகாலாம் செஞ்சு தண்ணிக்குள்ளே தான் பலமாக இன்னும் இருக்கிறேன், நான் இன்னும் முடிந்து விடவில்லை. இதுக்கு காரணம் என்னென்னா அண்ணன் ஜிகே மணின்னு சொல்லலாம். ஐயாவுக்கு அப்புறம்னு சொல்லலாமா? ஐயாவுக்கு அப்புறம் அன்புமணி அப்படின்னு சொன்னால் ஐயாவுக்கு அடுத்து யார்? இந்த காமெடியில் வரும் பாருங்க, அது அப்பா நீ செத்துட்டேன்னா கட்டில் எனக்கு தானப்பா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுது. இது காமெடியான விவகாரம் கிடையாது, இது ரொம்ப சீரியஸான விஷயம். சரிங்களா? ஸோ மணி அவர்கள் ஒரு பாசத்தில் சொல்லிட்டார். அதுக்கு அதாவது ஐயாவுக்கு அடுத்து தான் அன்புமணியை தவிர ஐயா இருக்கும்போது கிடையாது அப்படிங்கும்போது அப்போ வேறு விதமாக பேச்சு வருது. ஐயாவுக்கு 87 வயசாச்சு, இன்னும் எவ்வளோ காலம் அவர் திடகாத்திரமாக இருக்க முடியும், எனவே அன்புமணி உடனடியாக அந்த சார்ஜை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. உடனே டென்ஷனான அது ராமதாஸ் ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா, நான் இன்னும் இருக்கேன்டா, அன்னைக்கு கூட்டத்திலே சொன்னார், என் கையை மடக்கி பாருங்கடா அப்படின்னு, என் கையை பிடிச்சி முறுக்கிப்பார், நான் எவ்வளோ பலமாக இருக்கேன்னு தெரியும்னார். அந்த பலத்தை நிரூபிப்பதற்காக தான் தண்ணியில் இறங்கியிருக்கார். நீச்சல் குளத்தில் எடுறா வீடியோவை போடுறா டிவியில் அப்படின்னு. அதுக்குள்ளேயே யோகா பண்ணி நடந்து இது பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி காமிச்சிருக்கார். இன்னும் நான் திடகாத்திரமாகத்தான் இருக்கிறேன், இன்னும் 10 வருடங்களுக்கு நான் இப்படி தான் இருப்பேன்றதோடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி நீச்சல் குளத்தில் ஐயா இந்த மாதிரி பண்ணது, நேற்று பண்ணது. இதுதான் இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடியும்னே தெரில. ஏன்னா ஐயா அதை நிரூபிக்க வேண்டியது அன்புமணிகிட்ட, புரிந்து கொள்ள வேண்டியது யாருன்னா அன்புமணி தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் இதோட கோர்க்கில் விட்டுருங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு புரிகிற மாதிரி நடந்துக்கணும். ஊருக்கே இந்த பிள்ளையை காதலிக்கிறான்னு தெரிஞ்சு அந்த பிள்ளைக்கு அது தெரிலன்னு வைங்க, அது வேறு எவனையாக காதலிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ இருக்குது. புரியுதா? யாருக்கு புரிய வேண்டுமோ, யார் மடங்க வேண்டுமோ அந்த அன்புமணியை மடக்க வேண்டும். அதை அவர் வீட்டுக்குள்ளே வச்சு செஞ்சாலும் சரி, வெளியில் வச்சு செஞ்சாலும் சரி, அதை இருக்கணுமே தவிர ஊருக்கே நான் யார் என்று காட்டினாலும் அன்புமணி மடங்காவிட்டால் அவர்கள் 2 பேருக்குள்ள சண்டை தீராது. இதைத்தான் நம்ம சுருக்கமாக சொல்லணுமா சொல்லலாம். அதற்காக அவர் இந்த வயோதிக காலத்தில் எவ்வளோ
சாதனை செய்திருக்கார். அந்த வன்னிய மக்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கார். இந்த வயதான காலத்தில் ஒரு தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி போய் இப்படிலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது அவருக்கு அவர் வலுவை அவர் காட்டுறோன்னு சொல்லி அவருக்கு அறிவிக்க எட்டியவரே அவர் வயசாகிடுச்சு, புத்தி பேதலிச்சு போன ஒரு நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லி தான் அவர் கட்சியில் இருக்கவங்களோ மருமக கூட மதிக்கிறதில்ல. அந்த வேதனையும் விரக்தியும் அவருக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவனை இப்படி போய் தண்ணியில் இறக்கி விட்ட குற்றம் யாருடைய குற்றம் அப்படின்றத அவரவர் மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா நம்ம யாரையும் விமர்சனம் பண்ண தயாராக இல்லை. அதை உட்கட்சி பிரச்சனை. உட்கட்சியில் இருப்பவர்கள் மனசாட்சிக்கு தெரியும் எதற்காக இந்த மனிதன் தண்ணிக்குள்ளே இறங்கி இது போன்ற வேலைகளை நேற்று செய்தார் என்பது. அதை அவர்கள் திருந்தினால் போதும் இந்த கட்சி நன்றாக இருக்கும் என்பதை தான் நம்ம சொல்கிறோம். அந்த குடும்பமும் நல்லாயிருக்கும். அதை விட்டு அவர்கள் உள்ள மோதிக்கொண்டிருந்தால் விமர்சனங்கள் வெளியிலிருந்து வரத்தான் செய்யும். என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இன்னும் தேர்தல் நெருங்க பல வித்தைகள், பல கட்சிகளை சார்ந்தவர்களுடைய வித்தைகளை நாம் பார்த்து மகிழ்ச்சியை அடையலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் பலர் எதிரிகள் வன்மத்தை கக்கலாம். ஐயா ராமதாஸை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், வைக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவர் யாரையெல்லாம் வளர்த்து விட்டாரோ அவர்களுக்கெல்லாம் தெரியும் ஐயா அப்படி ஆகிட்டாரே அப்படின்னு. இது அவர்கள் மிக மன வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். எனவே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.